श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। இன்றைய ஸ்லோகம் ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம்ல பூர்வ சதகம்ல 71வது ஸ்லோகம். நேற்றைய தினம் 70வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். நம்பெருமானுடைய திருக்கைகள் 4னுள் ஒன்று அபய முத்திரையுடன் விளங்கிச்சு. 3 கைகளில் சங்கு, கதை, சக்கரம் இவற்றை ஏந்தி கொண்டு அந்த அபய முத்திரையோடு அந்த கூடிய கையானது, ஹே ஜனங்களே, சங்கு, சக்கரம், கதை இவற்றை ஏந்தி நிற்கும் இந்த கைகள் உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களையும் கொடுக்கும். அனைவரும் பற்றத்தக்க இந்த 2 திருவடிகளும் உங்களுடைய பயங்களை எல்லாம் போக்கும், விரும்பாதவற்றையெல்லாம் விலக்கும், விரும்பியவற்றையெல்லாம் அள்ளி தரும் என்று குறிப்பினால் உணர்த்துவது போல இருக்கேன். இப்படி அபயஹஸ்தத்தினால் பயப்படாதீங்கோ அப்படின்னு தெரிவிக்கிற அந்த விஷயத்தை புன்முறுவல் பூத்த அந்த திருமுக மண்டலமானது ஆமோதிப்பது போல இருக்கே, ஐயன் திரிபர சந்தேகமில்லாமல் விளக்குவது போல இருக்கே அப்படின்னு அனுபவித்தார் சுவாமி. நம்பெருமாள் யோகக்ஷேமம் மகாமியகம் என்று சொன்னபடி அறவே எனது பாரங்களை எல்லாம் நிர்வகிக்க கடவராக என்று ஆச்சரியமாக அனுபவித்தவர். இன்றைக்கி 71வது ஸ்லோகத்தில் அங்கைரகம் பிரதமிகா சரிதாத்மதானைஹி ஆமோதமான நவயௌவன சாவலேபைஹி ஹைபாரிஜாதமிவ நூதனதாயமான சாகாசதம் ஹிருதி ததீமஹிரங்கதுர்யம். இன்னொரு பாடம் இருக்கு, சாகாசதம் கதமதீமஹிரங்கதுர்யம் அப்படின்னு. சாகாசதம் ஹிருதிததி மகிரங்கதுரியம்னா சரியான பாட்டம்னு ஸ்ரீவத்சங்காச்சார் நிர்வகிக்கிறார். அங்கைரகம் பிரதமிகா சரிதாத்மதானைஹி ஆமோதமான நவயௌவன சாவலேபைஹி ஹைபாரிஜாதமிவ நூதனதாயமான சாகாசதம் ஹிருதிததி மகிரங்கதுர்யம். நம்பெருமாளின் ஒவ்வொரு அவயவங்களும், ஒவ்வொரு உடல் உறுப்புகளும், ஒவ்வொரு பார்ட்டும் நான் முந்தி அப்படின்னு போட்டுண்டு தங்களை அவனது அடியார்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடி வருகின்றன. அடியார்களுடைய கண்களுக்கும் அவர்களுடைய மனசுக்கும் வசீகரித்து அவர்கள் அனுபவிப்பதற்காக அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் யௌவன பருவம் காரணம் அப்படியே அழகு கொப்பளிக்கிறது, இளமை பொத்து குலுங்கிறது ஒவ்வொரு அவயவத்திலையும். அதனால் அந்த அவயவம், அந்த ஒவ்வொரு பார்ட்டும் அப்படி பூரிப்படைந்த இளமை இருக்கிறதுனால, அழகு இருக்கிறதுனால கொஞ்சம் கர்வத்துடன் இருக்கான். இவைகளை காணும்போது புதிதாக கிளைகள் துளிர்த்த பாரிஜாத மரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் நம்பெருமான். நம்பெருமாள் ஒரு துளிர்த்து புதுசாக கிளை வந்து அவ்வளவு அப்படியே செழித்து இருக்கிற பாரிஜாத மரம் போல இருக்கிறான் நம்பெருமான். இப்படிப்பட்ட நம்பெருமாளை நமது நெஞ்சத்தில் தாங்கி நாம் எப்படி மயக்கமடையாமல் நிற்போம், அது கடினம்தான் என்கிறார் சுவாமி. அரங்கநகரப்பனின் திவ்ய திருமேனி சேவையாகும். அகம் பிரதமிகா ஆச்சரிதாத்மதானைஹி. ஸ்ரீ ரங்கநாதனுடைய இளமை செருக்கு கொண்ட திவ்ய அவயவங்கள் என்னை கொள், என்னை பார், என்னை அனுபவி என்று ஒவ்வொன்றும் மேலே விழுந்து அனுபவிப்பதற்காக பெருங்காற்று மழையிலே கனிகள் உதிர்ந்தால் நிறைய பழம் கொட்டுறது மரத்துலேருந்து.
100 பழம் நமக்கு முன்னாடி கொட்டினா அது எதை சாப்பிடுவது எதை எடுக்கிறதுன்னு நமக்கு தடுமாறி இருக்குமா போல நமக்கு தடுமாற்றம் நேர்ந்ததை இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமாக அனுபவித்து விளக்குகிறார் சுவாமி. அனுபவிப்பதற்கு முன்னாலே ஒவ்வொரு அவயவமும் நான் முன்னே என்று மேலே விழுந்து நம்மை அனுபவிப்பதற்காக ஓடி வந்து நம்மக்கிட்ட வருது. பலனை அளிக்கிற புதிய யௌவனத்தினால் கர்வம் கொண்டவைகளான அந்த அவயவங்கள் எப்படி இருக்குன்னா, புதிதாக செழித்து வளர்ந்துள்ள பல கிளைகளை உடைய பாரிஜாத மரம் போன்று இருக்கிற அந்த நம்பெருமாளை நம் நெஞ்சிலே தாங்க முடியுமா? ஸ்ரீ ரங்கநாதனை எப்படி தாங்குவது? அந்தோ கஷ்டம் என்கிறார் சுவாமி. அகம் பிரதமிகா ஆச்சரித ஆத்மதானைஹி ஆமோதமான நவ யௌவன சாவலேபைஹி ஹைபாரிஜாதமிவ நூதனதாயமான சாகாசதம் ஹிருதி ததீமகி ரங்கதுர்யம். அகம் பிரதமிகா ஆச்சரித ஆத்மதானைஹி. அகம் பிரதமிகா நான் முன்னே என்று முந்திக்கொண்டு அதனால் ஆச்சரித்த ஏற்பட்ட ஆத்மதானைகி தன்னை அனுபவிக்க கொடுக்கின்றவனவைகளாக தம்மை அனுபவிக்க கொடுக்கின்றது ஒவ்வொரு அவயவமும் நான் முன்னேன்னு ஆமோதமான வெகு தொலைவு வரை தங்கள் வாசனையை வீசி வருகின்ற நவ யௌவன புதிதாக இருக்கும் அந்த செழிப்பான இளமையால் சாவலேபைகி செருக்கு கொண்டன போன்று உள்ளன. கொஞ்சம் அந்த இளமையின் மதமதர்ப்பு. அங்கைகி அழகிய மணவாளனின் நம்பெருமாளின் திருமேனியில் உள்ள அவயவங்களால் நூதன தாயமான புதிதாக நன்கு வளர்கின்ற சாகாசதம் பல கிளைகளோடு கூடின பாரிஜாத மரத்தைப் போல் இருக்கும் ரங்கதுரியம் ஸ்ரீரங்க நகர நிர்வாகரான எம்பெருமானை ஹிருதி ததீமகி ஹிருதி மனசில் ததீமகி தாங்க முடியுமா? முடியாது. ஹை அந்தோ கஷ்டம் தாங்க முடியாது நம்மளால். இவ்வளவு ஓவர்வெல்மிங்காக அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டுனா எப்படி என்னால் தாங்க முடியும்? அதனால தான் ஆண்டாள் சொல்கிறான், செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவும் அங்கன் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய. எங்கள் மேல் சிறிது விழியா. அப்படியே நீ ஃபுல்லாக பார்த்துட்டியானா எங்களால் தாங்க முடியாது அந்த கண்ணின் அழகு அன்பு வெள்ளத்தில். ஸோ அரங்கநகரப்பனின் திவ்ய திருமேனியில் சேவையாகும் திருவடி, திருக்கை, திருக்கண், திருமுடி, திரு அதரம், திருத்தோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயவங்களும் திருமார்பு, அந்த உந்தி, அந்த தொடை, அந்த திருவடி எல்லாம் என்னை சேவி, என்னை அனுபவித்து, என்னை உணர், என்னை போக்கியமாக அனுபவி என்று நான் முன்னே என போட்டுண்டு கூறுவன போல இருக்கிறது. நித்திய யுவாவான எம்பெருமானின் திருமேனியை சார்ந்த அவயவங்கள் அவை. அதனால் அதுக்கு எப்பவும் ஒரு சுகந்தம் உண்டு. நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ஷ. ஸோ ஆமோத சோத்தி நிர்ஹாரின்னு கோஷம். அது மாதிரி இன்ஃபேக்ட் வியாக்கியானத்தில் அமலநாதிபிரான் வியாக்கியானத்தில் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கின்றதேன்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த திருவடியிலேருந்து உந்தி மார்பு அப்படின்னு ஒவ்வொன்றா போயின்னு இருக்க சுவாமி திருப்பானாழ்வார். அதுக்கு வியாக்கியாத்தா ஆச்சாரியர்கள், பூர்வ ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறான்னா, ஒரு கடலில் இருக்கிற ஒரு கடல் அலையில் ஒரு இலை மாட்டின்றதுன்னா அந்த இலை, அந்த அலையில் அந்த இலை இந்த அலையிலேருந்து அடுத்த அலைக்கு இந்த இலை போகுமா. அதுலேருந்து அடுத்த அலைக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகிடும். அப்படியே தூக்கிட்டு இந்த அலை அப்படி கொண்டு போய் அடுத்த அலையில் கொண்டு சேர்த்து விட்டுரும். அடுத்த அலையிலேருந்து அடுத்த அலையில் சேர்த்து விடும். அது மாதிரி அவருடைய மனசு, அவருடைய சித்தம், அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே அந்த அழகு கடல் ஒவ்வொரு அவயவத்திலேருந்து அப்படியே எடுத்துட்டு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அதுவே எடுத்துன்னு போகிறதான். இல்லைன்னா நம்ம கண்ணை ஒரு அவயவத்திலேருந்து எடுக்க முடியாது. தோள் கண்டார் தோளே கண்டார்னு ராமனை தோளை பார்த்தா தோல்லேருந்து கண்ணை எடுக்க முடியாது.
எப்படி திருப்பாணாழ்வார் எடுத்தார்னா அதுவே அடுத்தடுத்த அவயவங்களை காண்பிச்சு கொடுத்தது. ஸோ அதே மாதிரி பட்டர் இங்கே தெரிவிக்கிறார், புதிதாக செழித்து வளர்ந்துள்ள பல கிளைகளை உடைய பாரிஜாத மரம் போன்ற இந்த ஸ்ரீரங்கநாதனை அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் இளமை செழித்து கொழித்து அந்த அழகு வெள்ளம் கொட்ட என்னை கொல் என்னை அனுபவின்னு ஒவ்வொன்றும் மேலே விழுந்து அனுபவிப்பதற்காக பெருங்காற்று மழையிலே கனிகள் உதிர்ந்தால் எதை சாப்பிடுவதுன்னு தடுமாறி இருப்பது போல இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். இந்த ஸ்ரீரங்கநாதனை நெஞ்சிலே தாங்க முடியுமோ? எப்படி தாங்குவது? கஷ்டம் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.